ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்றைக்கான வீடியோ என்னன்னா வந்துட்டு நம்மளோட உரிமை என்னவோ நம்மளோட உரிமையை நாம் பயன்படுத்திக்கணும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? அது எப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைம், அதாவது ஒரு 2 நாள் தான் இருக்குது. நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆட்சி எந்த ஆட்சின்னு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்கள் நாம் எந்த ஆட்சியில் இருக்கையில் நாம் என்னென்ன பயன் பெற்றோமோ அதை நாம் முதல்ல நல்லா யோசிக்கணும். சரிங்களா? எப்படின்னா எந்த ஆட்சி இருக்கையில் நம்மளுக்கு என்ன சலுகை கிடைச்சிச்சு, என்னென்ன நமக்கு நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஒரு வாட்டிக்கு இல்லை பல வாட்டி நல்லா யோசிச்சுட்டு எந்த ஆட்சியில் இருக்கையில் நம்ம நல்லா இருந்தோம், எந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வாக்களிக்கணும். சரிங்களா? அடுத்து அந்த கட்சிக்காரங்க இவ்வளோ கொடுத்தாங்க, இந்த கட்சிக்காரங்க இவ்வளோ கூட, அந்த கட்சிக்காரங்க 2000 கொடுத்தாங்க, இந்த கட்சிக்காரங்க 3000 கொடுத்தாங்க. நம்ம காசு அதிகமாக கொடுத்த பக்கத்து தான் நம்ம ஓட்டு போடணும்னு அதை ஒருபோதும் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அவங்க சொந்த காசை ஒன்றும் முதல்ல போட்டு நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? எல்லாமே நம்ம மக்களோட பணம் தான். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 1000, 2000, 3000 நம்மளுக்கு கொடுத்துட்டு வருஷக்கணக்காக அவங்க கோடிக்கணக்கில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாதிப்பாங்க. சாதாரணமாக நம்மளோட ஓட்டை 1000, 2000, 1000 வேண்டாம், 500, 1000, 2000, 3000 இவ்வளோ கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரோட ஓட்டையும் விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டம் இது. அப்படி இருக்கிறப்ப நாம் யோசிக்கணும், நாம் எந்த ஆட்சியில் இருக்கையில் நாம் பயன் பெற்றோம், எந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கையில் நம்மளோட தேவைகள் நிறைவேறல அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். யோசிச்சுட்டு தான் நீங்கள் வாக்களிக்கணும். சரிங்களா? அடுத்தது நான் பேசிகிட்டு இருக்கல, அதை விட்டுட்டேன். எப்படின்னா இப்போ அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த நம்ம விலைக்கு வாங்குறாங்க. நம்மளோட வேல்யூ அவ்வளோதானா? 500, 1000, 1500, 2000, 2500, 3000 இவ்வளோதான் நம்மளுக்குள்ள மதிப்பா? நம்ம அவ்வளோக்கு தான் விலை போவோமா? அதை நீங்கள் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிக்கணும். யோசிச்சுட்டு, ஏன்னா நம்ம வரி கட்டுறோம், ஏன்னா நம்மளோட பணத்தை நம்ம வரி பணம், நம்ம கட்டுற வரி பணத்தை தான் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட வரி பணத்தை தான் நம்மளுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வாக்களிக்கிறப்போ நல்லா யோசிக்கணும். எந்த ஆட்சியில் இருக்கையில் நம்ம பயன்பெற்றோம், எந்த ஆட்சி நடக்கையில் நம்மளோட பயன் நடக்காமல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி இந்த 2 நாளில் நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு நீங்கள் வாக்களிக்கணும். சரிங்களா? அதுக்காக அவங்க அவ்வளோ கொடுத்தாங்க, இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம அதை நினைக்கக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் நாம் பண்ணணும். சரிங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் யாருக்கும் விலை போகக்கூடாது.
இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்மளோட ஒரு ஓட்டுல ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு ஓட்டுல கம்மியாகி தோக்குறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு நீங்கள் நல்லா யோசிங்க. யோசிச்சு எந்த ஆட்சியில் இருக்கையில் நம்ம பயன்பெற்றோம், எந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கையில் நம்மளோட தேவைகள் நிறைவேறல அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு நீங்கள் வாக்களிக்கணும். சரிங்களா? அந்த ஒரு நாளில் தான் நம்ம லைஃப் லாங் நம்மளோட கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அனைத்தும் அதில் இருக்கு. சரிங்களா? அதை வந்து நல்லா யோசிச்சு நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து வந்துட்டு நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வந்துட்டு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.